நகரத்தின் மையப்பகுதியில் வானத்தை முத்தமிட துடிக்கும் பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு மத்தியில் நவீனத்துவம் மற்றும் ஆடம்பரத்தின் அந்திம வார்த்தையாக த கிரவுன் பேலஸ் தலை நிமிர்ந்து நின்றது. அதன் கண்ணாடி ஜன்னல்களில் சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்கும் போது அது நகரத்திற்கு ஒரு ரத்தின கிரீடம் போல தோன்றியது. விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் மற்றும் தாஜா மலர்களின் கலவையான மனம் சூழ்ந்திருந்த வரவேற்பறைக்குள் நுழைந்த ஒவ்வொரு நபரும் பணம் மற்றும் பெருமையின் நடமாடும் சின்னங்களாக இருந்தனர். அவர்களின் மெல்லிய முணுமுணுப்புகளும் மென்மையான சிரிப்புகளும் கிறிஸ்டல் கிளாஸ்கள் மோதும் சப்தமும் அந்த ஹோட்டலின் சூழலுக்கு மேலும் அழகு சேர்த்தன. அன்று காலை 11 மணி அளவில் இந்த செயற்கையான பெருமை கொண்ட உலகிற்கு முற்றிலும் அந்நியமான காலம் வரைந்த சுருக்கர்கள் கொண்ட ஒரு உருவம் நடந்து வந்தது. கங்கா பிரசாத் 70 வயதுக்கு அருகில் பல வருட உபயோகத்தால் நிறம் மங்கிய காதி குர்தா மற்றும் வேட்டி, தேய்ந்து போன வார்பட்டைகளை கொண்ட ஒரு சாதாரண செருப்பு, கையில் ஒரு நிறம் மங்கிய துணிப்பை. அவரது கண்களில் ஒரு ஆயுட்கால அனுபவங்களின் அமைதி அலைமோதியது. உதடுகளில் படிந்திருந்த புன்னகைக்கு எதையும் எதிர்கொள்ளும் சக்தி இருந்தது. இந்த ஹோட்டலின் ஒவ்வொரு கல்லிலும் தன் வியர்வையின் மனம் இருப்பதாக அவர் நினைவு கூர்ந்தார். பல வருடங்களுக்கு முன்பு இது ஒரு தரிசு நிலமாக இருந்தபோது இங்கே ஒரு கனவை நட்டு வளர்த்தது தான்தான். இன்று அந்த கனவு எவ்வளவு தூரம் மாறிவிட்டது என்பதை நேரில் அறியவே அவர் வந்திருந்தார். ஹோட்டலின் பிரம்மாண்டமான நுழைவாயிலில் பளபளப்பான சீருடையில் நின்று கொண்டிருந்த பாதுகாவலர் ராம்சிங் கங்கா பிரசாத்தை பார்த்ததும் நெற்றியை சுருக்கினான். பயிற்சி பெற்ற அவன் கண்களுக்கு அந்த உடை சிறிதும் பிடிக்கவில்லை. இந்த உலகிற்கு பொருந்தாத ஒன்று. அவன் முன்னே வந்து கையால் வழியை மறித்தான். ஐயா, நில்லுங்கள், எங்கே போகிறீர்கள்? குறையில் அதிகாரத்தின் தொனி இருந்தது, கூடவே கொஞ்சம் ஏளனமும். கங்கா பிரசாத் அமைதியாக புன்னகைத்தார். தம்பி, எனக்கு இங்கே ஒரு புக்கிங் இருக்கிறது, மேலாளரை பார்க்க வேண்டும். ராம்சிங் அதை கேட்டு உரக்க சிரித்தான். புக்கிங்கா? இங்கேயா? உங்களுக்கு ஆள் மாறிவிட்டது. இது பிச்சை எடுக்கும் இடம் அல்ல, தயவு செய்து செல்லுங்கள். அந்த வார்த்தைகள் ஒரு கூரிய ஈட்டி போல கங்கா பிரசாத்தின் இருதயத்தில் தைத்தன. அவரது புன்னகை மறையவில்லை, ஆனால் கண்களின் பிரகாசம் சற்று மங்கியது. தம்பி, நான் யாசகன் அல்ல. ஒரு முறை வரவேற்பறையில் கேட்க முடியுமா? வாசலில் ஏற்பட்ட சலசலப்பை கேட்டு மார்பிள் கவுண்டருக்கு பின்னாலே இருந்து வரவேற்பாளர் லாதா மேனன் வெளியே எட்டி பார்த்தாள். கங்கா பிரசாத்தை பார்த்ததும் அவள் முகத்தில் வெறுப்பு பரவியது. இப்படிப்பட்டவர்கள் ஹோட்டலின் நற்பெயருக்கு களங்கம். அவள் பாதுகாவலரை பார்த்து அவரை அப்புறப்படுத்து என்று கடுமையாக செய்கை செய்தாள். கங்கா பிரசாத் இதை கண்டார். அவர் மெல்லிய குரலில் சொன்னார், அம்மா, என் பெயர் கங்கா பிரசாத். இன்றைக்கு ஒரு சூட் புக் செய்திருக்கிறேன். என் பெயரில் ஒரு முறை சரிபார்த்த முடியுமா? ராதா ஒரு செயற்கையான புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்தாள். மன்னிக்கும் சார், அந்த பெயரில் இங்கே எந்த புக்கிங்கும் இல்லை. உங்களுக்கு வழி தவறியிருக்கும். இது மிகவும் விலையுயர்ந்த ஹோட்டல். அவளுடைய விலையுயர்ந்த என்ற வார்த்தையில் இருந்த அழுத்தம் தெளிவாக இருந்தது. கங்கா பிரசாத் ஒரு கணம் அவளை பார்த்தார். அவள் கண்களில் இருந்த திமிரை அவர் படித்தார். நீங்கள் சிஸ்டத்தில் சரியாக பார்த்தீர்களா? அதற்கு அவசியமில்லை, எனக்கு தெரியும். ராதாவின் பதிலில் பொறுமையின்மை நிறைந்தது. நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். வேண்டுமானால் அந்த மூலையில் உள்ள நாற்காலியில் அமருங்கள். மேலாளர் ஓய்வாக இருக்கும்போது நான் சொல்கிறேன். அவள் வரவேற்பறையின் ஒரு வெறிச்சோண்ட மூளையை கை காட்டினாள். அது விருந்தினர்களுக்கான இருக்கை அல்ல, மாறாக ஊழியர்கள் பொருட்களை வைக்கும் ஆளரவமற்ற ஒரு இடமாக இருந்தது. வரவேற்பறையில் இருந்த விலையுயர்ந்த சோஃபாக்களில் அமர்ந்திருந்த விருந்தினர்கள் கங்கா பிரசாத்தை ஓரக்கண்ணால் பார்த்து தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். இப்படிப்பட்டவர்களை எப்படி உள்ளே விடுகிறார்கள்? ஒரு தொழிலதிபர் தன் உடையை சரி செய்து கொண்டே முணுமுணுத்தார். ஹோட்டலின் தரம் குறைகிறது. விலையுயர்ந்த புடவை அணிந்த ஒரு பெண் முகம் சுழித்தாள். கங்கா பிரசாத் ஒன்றும் பேசாமல் அந்த மூலையில் இருந்த தூசு படிந்த கார்காலியில் அமர்ந்தார். தன் துணிப்பையை மடியில் வைத்துக்கொண்டு வெளியே நடக்கும் பரபரப்பை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஊசி குத்தல் போல அவர் இருதயத்தில் தைத்து கொண்டிருந்தது. சுற்றியிருந்த ஆடம்பரங்கள் அவருக்கு அந்நியமாக தோன்றின. சுமார் 1 மணி நேரம் கடந்தது. ஏர் கண்டிஷனின் குளிரிலும் கங்கா பிரசாத்தின் தொண்டை வறண்டது. பயண களைப்பும் மன வருத்தமும் அவரை சோர்வடைய செய்தன. அவர் மெதுவாக எழுந்து வரவேற்பறையில் விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பணியாளரை கை காட்டி அழைத்தார். அவன் அருகில் வந்தாலும் கங்கா பிரசாத்தின் உடையை பார்த்து முகம் சுழித்தான். ஒரு கிளாஸ் தண்ணீர் தர முடியுமா? அவர் பணிவோடு கேட்டார். பணியாளன் பதில் சொல்லாமல் வரவேற்பறையில் இருந்த ராதாவை கேள்விக்குறியோடு பார்த்தான். அவள் கண்களால் வேண்டாம் என்று கடுமையாக செய்கை செய்தாள். பணியாளன் ஒன்றும் பேசாமல் திரும்பிச் சென்றான். அந்த புறக்கணிப்பு கங்கா பிரசாத்தின் இருதயத்தில் ஆழமாக காயப்படுத்தியது. தான் கட்டியெழுப்பிய சாம்ராஜ்யத்தில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக யாசிக்க வேண்டிய நிலை வந்ததே என்று நினைத்து அவர் கண்கள் கலங்கின. இந்த காட்சிகள் அனைத்தையும் தூரத்திலிருந்து ஒரு ஜோடி கண்கள் பார்த்து கொண்டிருந்தன. ஹோட்டலின் பெல்பாய் அர்ஜுன் சர்மா 20களின் தொடக்கத்தில் இருந்த ஒரு இளைஞன். கிராமத்தின் கஷ்டங்களுக்கு இடையில் ஒரு வேலைக்காக நகரத்திற்கு வந்தவன். அவனுக்கு கங்கா பிரசாத்தை பார்த்தபோது தன் கிராமத்து தாத்தாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அந்த நிஸ்ஸகாயத்தை கண்டபோது அவனுடைய மனம் வேதனைப்பட்டது. விதிகளை மீறினால் வேலை போய்விடும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் மனிதாபிமானம் அதைவிட பெரியது என்று அவன் மனம் சொன்னது. மேலாளரின் அல்லது ராதாவின் கண்களில் படாமல்
அர்ஜுன் பேண்ட்ரியிலிருந்து ஒரு பாட்டில் தண்ணீருடன் கங்கா பிரசாத்தின் அருகே சென்றான். அவன் மரியாதையோடு அந்த பாட்டிலை அவரிடம் நீட்டினான். ஐயா, தண்ணீர் குடியுங்கள். நீங்கள் வெகு நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். களைத்து போயிருப்பீர்கள். கங்கா பிரசாத் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார். கூட்டத்தின் புறக்கணிப்பிற்கு மத்தியில் ஒரு மனிதாபிமானத்தின் ஒளிக்கீற்று. அவர் நன்றியுடன் தண்ணீரை வாங்கி பருகினார். கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் தம்பி. உன் பெயர் என்ன? அர்ஜுன் எனவன் புன்னகைத்தான். ஏதாவது உதவி வேண்டுமா? நான் மேலாளர் சாரிடம் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் தம்பி. அவன் தோளில் அன்போடு தட்டினார். நீ கொடுத்த இந்த தண்ணீருக்கு அன்பின் விலை இருக்கிறது. அது போதும் எனக்கு இப்போது. அர்ஜுன் சென்றபோது கங்கா பிரசாத்தின் மனதில் ஒரு முடிவு உறுதியானது. இந்த ஹோட்டலின் அழகான வெளித்தோற்றத்திற்குள் இருக்கும் சீரழிவை அவர் உணர்ந்திருந்தார். இந்த நிறுவனத்துக்கு ஒரு அறுவை சிகிச்சை அவசியம். அதன் மையப்பகுதி சுத்திகரிக்கப்பட வேண்டும். 2 மணி நேரம் கழித்து கங்கா பிரசாத் மீண்டும் வரவேற்பறைக்கு சென்றார். இம்முறை அவரது குரலில் சற்று கனம் கூடியது. எனக்கு மேலாளரை இப்பொழுதே பார்க்க வேண்டும். ராதாவுக்கு கோபம் வந்தது. உங்களிடம் காத்திருக்க சொன்னேன் அல்லவா? மேலாளர் விக்ரம் கண்ணா மிகவும் பிஸியாக இருக்கிறார். அவருக்கு உங்களை பார்க்க நேரமில்லை. அவரது பிஸியை இனி நான் தீர்மானிப்பேன் என்று கூறியபடி கங்கா பிரசாத் நேராக மேலாளரின் அலுவலகத்தை நோக்கி நடந்தார். ராதாவும் பாதுகாவலரும் தடுக்க முயன்றாலும் அவரது நடையில் இருந்த உருவியின் முன் அவரது தடுமாறி போனார்கள். விக்ரம் கண்ணா தனது பெரிய லெதர் நாற்காலியில் அமர்ந்து ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளருடன் தொலைபேசியில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். கதவை திறந்து உள்ளே வந்த கங்கா பிரசாத்தை கண்டு அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் தொலைபேசியை வைத்துவிட்டு எழுந்தான். யார் உங்களை உள்ளே விட்டது? என்ன வேண்டும்? இது என் அலுவலகம், சத்திரமல்ல. அவன் குரல் அறையில் ஒலித்தது. கங்கா பிரசாத் தனது பையிலிருந்து ஒரு பழைய கோப்பையை வெளியே எடுத்தார். அதை மேசையின் மீது வைத்துக்கொண்டே சொன்னார். இதை ஒருமுறை பாருங்கள். இதில் இந்த ஹோட்டலின் ஸ்தாபக ஆவணங்களும் என் அடையாளமும் இருக்கின்றன. விக்ரம் அந்த கோப்பையை ஏளனத்துடன் பார்க்க கூட செய்யாமல் அதை தட்டி கீழே போட்டான். உங்களைப் போன்ற நாடகக்காரர்களை நிறைய பார்த்திருக்கிறேன். கையில் காசு இல்லாதவர்களுக்கு கனவு காண்பது சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். வெளியே போங்க. இல்லையென்றால் பாதுகாவலரை அழைத்து வெளியேற்ற வேண்டியிருக்கும். கங்கா பிரசாத்தின் முகம் கடுமையானது. அவரது அமைதி பின் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. மிஸ்டர் கண்ணா, ஒரு நபரை அவனது உடையை வைத்து மதிப்பிடக்கூடாது. அவனது குணத்தை வைத்து மதிப்பிட வேண்டும். நீங்கள் அந்த கோப்பையை பார்ப்பது உங்களுக்கு நல்லது. விக்ரம் உரக்க சிரித்தான். எனக்கு உங்கள் அறிவுரை எதுவும் தேவையில்லை. இந்த ஹோட்டலை வெற்றிக்கு கொண்டு வந்தது நான். உங்களைப் போன்றவர்களை வாசலுக்கு வெளியே நிறுத்தவும் எனக்கு தெரியும். செக்யூரிட்டி. கங்கா பிரசாத் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தார். அவரது கண்களில் அதுவரை காணாத ஒரு தீக்ஷணம் இருந்தது. வேண்டாம், நான் போகிறேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. உங்களுக்கு உரியது விரைவில் கிடைக்கும். நீங்கள் கட்டி எழுப்பிய இந்த போலி உலகம் விரைவில் நொறுங்கி விழும். இதை சொல்லிவிட்டு அவர் அறைக்கு வெளியேறினார். விக்ரம் ஏளனமாக சிரித்துக்கொண்டே தனது நாற்காலியில் அமர்ந்தான். ஒரு யாசகனின் சாபவார்த்தைகளை கேட்டு அவனால் சிரிக்க மட்டுமே முடிந்தது. அன்று மாலை ஹோட்டலின் மாநாட்டு மண்டபத்தில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது. இந்த ஆண்டின் விலையுயர்ந்த வர்த்தக அடையாளம் விருது பெற்ற விக்ரம் கண்ணாவை பாராட்டும் விழா. நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள், ஊடகங்கள் மற்றும் பிளாஷ் லைட்டுகளால் மண்டபம் நிறைந்திருந்தது. மேடையில் நின்று கொண்டு விக்ரம் கண்ணா உரையாற்றினார். இந்த ஹோட்டலின் வெற்றிக்கு பின்னால் என்னுடைய கடின உழைப்பும் உயர்தரமான நிர்வாகமும் தான் காரணம். சாதாரணவர்களையும் தரமற்றவர்களையும் நாங்கள் வாசலுக்கு வெளியே நிறுத்துகிறோம். அதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம். சபை கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. திடீரென்று மண்டபத்தின் பிரதான கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்த உருவத்தைக் கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர். அதே காதி உடை அணிந்த கங்கா பிரசாத் இம்முறை அவர் தனியாக வரவில்லை. அவருடன் நகரத்தின் புகழ்பெற்ற கார்ப்பரேட் வழக்கறிஞர் ராஜேஷ் வர்மாவும் நிறுவனத்தின் மற்ற நிறுவனர்களும் இருந்தனர். அவர்களின் கௌரவம் நிறைந்த முகங்களைக் கண்டதும் மண்டபத்தில் ஒருவித அமைதியின்மை பரவியது. மேடையில் இருந்த விக்ரமின் முகம் வெளிரி போனது. ராதாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. வழக்கறிஞர் ராஜேஷ் வர்மா மைக்கருகே வந்தார். சீமாத்திகளே, சீமான்களே, ஒரு முக்கியமான திருத்தம். இந்த ஹோட்டலின் வெற்றிக்கு பின்னால் ஒருவரின் கடின உழைப்பு மட்டுமல்ல, மாறாக தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மனிதனின் கனவு இருக்கிறது. இந்த ஹோட்டலின் நிறுவனர் மற்றும் 65% பங்குகளின் உரிமையாளரான திரு கங்கா பிரசாத். மண்டபத்தில் முழுமையான நிசப்தம். புரொஜெக்டரில் கங்கா பிரசாத்தின் பழைய படங்களும் நிறுவனத்தின் ஆவணங்களும் தெரிந்தன. கங்கா பிரசாத் மெதுவாக மேடைக்கு ஏறினார். அவர் விக்ரமை நோக்கி விரல் நீட்டினார். மிஸ்டர் கண்ணா, உயர்ந்த தரம் என்பது விலையுயர்ந்த ஆடைகளோ பணமோ அல்ல, அது மனிதாபிமானம். அதை உன்னிடம் நான் காணவில்லை. அவர் சபையை பார்த்து தொடங்கினார். இன்று நான் காலை இந்த ஹோட்டலுக்கு ஒரு சாதாரண மனிதனாக வந்தேன். என் சொந்த நிறுவனத்தில் எனக்கு அவமானமும் புறக்கணிப்பும் தான் கிடைத்தது. ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட மறுக்கப்பட்டது. அனைவரும் அதிர்ச்சியுடன் விக்ரமையும் ராதாவையும் பார்த்தனர். ஆனால் கங்கா பிரசாத்தின் குரல் சற்று மென்மை அடைந்தது. இந்த இருளின் மத்தியிலும் ஒரு ஒளிக்கீற்றை நான் கண்டேன். அவர் அர்ஜுனை மேடைக்கு அழைத்தார். பயந்து நடுங்கிய அர்ஜுன் மேடைக்கு வந்தான். இந்த இளைஞன் அர்ஜுன் சர்மா. அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான். அவன் செயலில் நேர்மையும் மனிதாபிமானமும் இருந்தது. ஆகையால் இன்று முதல் திரு விக்ரம் கண்ணா இந்த ஹோட்டலின் மேலாளர் அல்ல. அந்த பதவிக்கு நான் அர்ஜுன் சர்மாவை நியமிக்கிறேன். அவனுக்கு பயிற்சி அளிக்க தேவையான அனைத்தையும் நான் செய்வேன். விக்ரம் நம்ப முடியாமல் தளர்ந்து போனான். அர்ஜுனின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. கங்கா பிரசாத் ராதாவை பார்த்தார். அம்மா, உன் தவறுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். ஏனென்றால் அனைவருக்கும் இரண்டாவது வாய்ப்பிற்கு தகுதி உண்டு. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள்,
மேசைக்கு பின்னாலே இருப்பது வேலை அல்ல, அது ஒரு பொறுப்பு. ராதா அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தாள். கங்கா பிரசாத் மைக்கில் கடைசியாக சொன்னார், இந்த ஹோட்டல் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம். இங்கே விருந்தினர்களை அவர்கள் பயிரில்கும் பணத்தை கொண்டு அடையாளம் காணக்கூடாது, மாறாக அனைவரிலும் இருக்கும் மனிதனை கொண்டு அடையாளம் காண வேண்டும். அதுதான் த கிரவுன் பேலஸின் உண்மையான கிரீடம். அன்று முதல் அந்த ஹோட்டலின் ஆன்மா மாறியது. ஒவ்வொரு ஊழியரும் கற்றுக்கொண்டனர், உண்மையான ஆடம்பரம் அன்பிலும் மரியாதையிலும் தான் இருக்கிறது என்று. கங்கா பிரசாத் என்ற எளிய மனிதர் தனது ஹோட்டலுக்கு இழந்த இதயத்தை மீட்டுக் கொடுத்திருந்தார்.